வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பெர்ஃப்யூம் த ஸ்டோரி ஆஃப் மர்டர் படம் ரிவ்யூ. இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். டிரெக்ட் பண்ணது வந்து டாம் டைக்கோ. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். ரிலீஸ் ஆச்சு வந்து செப்டம்பர் 2006. டியூரேஷன் வந்து 140 நிமிஷம். பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா பென் விஷோ வந்து ஜீன் பெப்டிஸ் குரோனிலாவும், சிஎன் தாமஸ் வந்து மெடமே கேலே ஆட்டாவும், சாம் கோலெஸ் வந்து கிரீமெல்லாவும், டஸ்டின் ஹாஃப்மன் வந்து கியூசெப் பல்டினியாவும், அலன் ரிக்மன் வந்து ஆண்டனி ரிச்சிஸாகவும் நடிச்சிருக்காங்க. பட கதையை பார்த்தோம்னா எங்களோட ஹீரோ பென் விஷோ வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிஷ் மார்க்கெட்டில் பிறக்கிறாங்க. அவன் வந்து பிறந்தது வந்து ஒரு தப்பான வழியினுடைய அவங்களோட அம்மா வந்து அவனை வந்து அங்கே ஒழிச்சு வைக்கிறாங்க மீனலுக்கு இடையில். ஸோ அவன் மற்ற பேபிஸ் மாதிரி இல்லாமல் அங்கே சுத்தவரை இருக்க ஃபிஷ் அப்படி எல்லாத்த ஸ்மெல்லையும் வந்து நுகர்றான். அப்போ ஸ்டார்டிங்லேயே அவனோட பிஹேவியர் வித்தியாசம் பண்ண அந்த படத்தில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவனை அளவழிக்கிட்டோடனே அங்கே ஒரு பேபி இருக்குன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சோடனே அவங்களோட அம்மா பயத்தில் அந்த இடத்து விட்டு ஓட எல்லாரும் அவளை பிடிச்சி அவளை தூக்க மாட்டி சாடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவனை மாதிரியே வீடு இல்லாமல் அனாதரவாக இருக்கிற பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் எடுத்து ஒரு அடிமைட்டை விற்பாங்க வளர்க்குறதுக்கு. அவனை வந்து நிறைய பையங்களை வச்சு வளர்த்து அடிமை வேலை பார்த்து கொண்டிருப்பாங்க. ஸோ அவன் வந்து அவனோட பிஹேவியர் வித்தியாசம், அவன் யார் கூட பேசுகிறதுனுடைய யாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு இருக்க மாட்டாங்க. அப்படியே அவன் வளர்ந்து போய் கொண்டிருக்க 13 வயசு ஆகிக்க அவள் வாங்கின ஆளுக்கு வந்து காசு பிரச்சனை என்றபடியாலும் இட பிரச்சனை என்றபடியாலும் அவனை வந்து இன்னொரு ஆள்கிட்ட விற்றுட்டு போகிறாங்க. அவங்க போனதும் அவளையும் வந்து கள்ளங்க வந்து அவளை காசை எடுத்துகிட்டு அவளை கொலை செய்துட்டு போயிடுறாங்க. ஸோ அவனோட விதி வந்து அவனை வளர்க்குறார்கள் விட்டுட்டு போய்க்கு சாகிறான்னு தான் அவனோட விதி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவனை வாங்கினால் வந்து பாரிஸ் டவுனுக்கு அவனை வேலையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பழகின பிறகு வந்து அவனையும் இன்னொரு கொஞ்சம் பேரையும் வந்து கொஞ்சம் சாமானை கொண்டு போய் பாரிஸ் சிட்டிக்கு அவன் கொண்டு போகிறான் அந்த ஸ்லீவை வாங்கினவன். ஸோ அங்கே போய்க்கு அவன் ஆஸ் யூஷுவல் மாதிரி புது ஸ்மெல் எல்லாம் நுகர்ந்து போகிறான். ஸோ அங்கே அப்போ அவனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு பர்ஃப்யூம்ட ஸ்மெல் அவனோட முகக்கு வருது. அது அவனை ரொம்ப மயக்கிட்டே சொல்லலாம், மற்ற ஸ்மெல்ஸ் மாதிரி இல்லை. ஸோ அவனோட வேலை முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரம் வந்து இந்த ஸ்மெல் அகெயின் வர அவன் அதை தேடி போகிறான். அப்போ அங்கே ஒரு பர்ஃப்யூம் கடையில் நிறைய லேடிஸ் வந்து புதுசாக அந்த பர்ஃப்யூம் ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. அங்கே ஒரு லேடி ட்ரை பண்ணுற பர்ஃப்யூம் தான் இவனுக்கு அந்த பிடிச்ச ஸ்மெல். ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடியை தேடி தான் போவாங்க. அப்போ அங்கே போய்க்க அந்த லேடி வந்து ஒரு லைம் விற்கிற லேடி தான். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போய்க்க ஒரு கட்டத்தில் அந்த லேடிக்கு யாரோ பின்னால் வராங்கன்னு விளங்கி பார்த்தோன்னு வந்து பிஹேவியர் கண்ணோட பயத்தில் அந்த லேடி கத்திட்டு ஓடிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவன் தேடி பிடிச்சி அந்த லேடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு வீட்டை தனியாக இருந்து லைமை கட் பண்ணி கொண்டிருப்பாங்க வழியே. ஸோ அவனுக்கு அகெயின் அந்த லேடிக்கிட்ட போனோடனே அந்த சேம் டைம் வந்து அப்ஸ்டேர்ஸ்லேருந்து ஒரு கப்பல் கீழே வருவாங்க. ஸோ அந்த லேடி கத்தின பிரச்சனை ஆகிடுமெண்டு அந்த லேடியோட வாயை முக்கியம் வந்து அவன் இருக்குவான் ஓடிடுவான். ஸோ அந்த கப்பல் போன அப்புறம் பார்த்தா அந்த லேடி இறந்துடுவான் மூச்சை எடுக்க முடியாமல். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் அந்த பொடி மேலே இருக்க ஃபுல் பர்ஃப்யூம் ஸ்மெல்லையும் ஃபீல் பண்ணுவான். அவனுக்கு அது ரொம்ப அடிக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு பர்ஃப்யூம் மேக்கர்கிட்ட ஜாயின் பண்ணுவான். ஏன்டா அவனோட எய்மே வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃப்யூம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்மெல்லான எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பர்ஃப்யூம் உருவாக்கணுன்னு தான் அவனோட டார்கெட். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து அந்த ஸ்பெஷல் பர்ஃப்யூமை வந்து எப்படி அவன் மேக் பண்ணுறான், என்ன மாதிரி செய்கிறான், அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறான், அந்த பர்ஃப்யூம் வந்து ரியல் உண்மையான பவர் என்ன, அதுக்கு எப்படி எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறான் ரெண்டு தான் படத்தை மிச்ச கதை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். வித்தியாசமாக எடுத்துக்கிற டைரக்டர். அதில் வந்து கதைக்களம் 1960s நடக்குது. ஸோ எல்லா ஹாலிவுட் மூவி ஃபேன்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்றப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.